வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சைக்காலஜி சப்ஜெக்ட். ஸோ அதே போல் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பியாஜெட்டின் அறிதிறன் வளர்ச்சி நிலை கோட்பாடு. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா லேர்னிங் கற்றல் என்ற ஒரு நிகழ்வு வந்ததுனாவே ஸோ அதில் பியாஜெட்டினுடைய தியரின்றது கட்டாயமாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம். ஸோ அப்போ மொழி திறன்களை நம்ம தெரிந்து கொள்வது, மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கும் இதே பியாஜெட்டுடைய தியரியுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா சைக்காலஜிக்கல் இதுலேயும் எஜுகேஷன் சைக்காலஜிலையும் உங்களுக்கு இந்த டாபிக் இருக்குது. அதே போல் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம், ஸோ அதுலேயுமே உங்களுக்கு இந்த டாபிக் கட்டாயமாக வரும். ஸோ அதெல்லாம் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பியாஜெட்டினுடைய தியரின்னு வரும்போது 4 நிலைகளாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கட்டாயமாக தெரியணும். ஸோ அப்போ அந்த 4 நிலைகள் என்னென்ன படிநிலைகள்னு பார்த்திங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், புலனிழக்கு நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், செயலுக்கு முற்பட்ட நிலை, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், பருப்பொருள் நிலையம், கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ இது இயரை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. இதுதான் வளர்ச்சி படிநிலைகள். அப்போது ஒரு குழந்தை பியாஜெட்டினுடைய அறிதிறன் வளர்ச்சி நிலையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வயதுக்கேற்ப, ஸோ இந்த 4 நிலைகள் வயது அடிப்படையில் கொண்டு பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு படிநிலைகளையும் இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதுலேயும் குழந்தைகள் தங்களை சுற்றி நடக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, அனுபவங்களையும் பொருட்களையும் என்ன மாதிரி பார்க்குறாங்க, என்ன மாதிரி கையாளுறாங்க, என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைகளை தான் பார்த்திங்கன்னா 4 நிலைகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ முதல் நிலைகளில் புலனிழக்கு நிலையில் முதல் 2 வருடமும், அதே போல் செயலுக்கு முற்பட்ட நிலை 2 வயதுலேருந்து 7 வயது வரையும், கான்க்ரீட் பருப்பொருள் நிலையில் 7லேருந்து 11 வயது வரையும், அதே போல் ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ன்றது கருத்தியல் நிலையில் 11 வயதிற்கு மேலே. அப்போ இந்த சென்சரி மோட்டார் பெர்செப்ஷன் ஸ்கில்ஸ், அப்போது ஒரு பொருட்களை கையாள்வது தேர்ச்சி தான் பார்த்திங்கன்னா இந்த முதல் நிலை. பொருட்களை ஒரு பந்துகள் கையாள்வது, ஸோ அது மாதிரி விஷயங்கள், கோஆர்டினேஷன் ஆஃப் மோட்டார் ஆக்டிவிட்டி தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. அதே போல் மெமரி, டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி, அடிப்படை நினைவு தோன்ற ஆரம்பிப்பதும் முதல் நிலை, முதல் 2 வருடங்களில் நடைபெறும். ஸோ அப்போ 10 மாதங்கள் கடந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா பொருள்களுடைய நிலைத்தன்மை பற்றியும், அதே போல் தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு, தான் வேறு என்ற ஒரு அடிப்படை புரிதல்கள் வரும். அதே போல் இந்த முதல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மொழிகளை பயன்படுத்தாமல் குறியீடுகளை பயன்படுத்தக்கூடிய நிலை தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. முயன்றை தவறி கற்றல் மூலம், ஸோ அனைத்து விஷயமே கற்றுக்கணும். ஸோ அந்த க்யூரியாசிட்டின்றது குழந்தைகளுக்கு ஏற்படும் நிலை பார்த்திங்கன்னா இந்த முதல் ஸ்டேஜில் நடைபெறும். ஸோ அதை தான் ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், சீயிங், கிராஸ்பிங், சக்கிங்ன்றதை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது 2வது நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜை பொறுத்தவரை 2 முதல் 7 வருடங்கள் வரை. அப்போ இந்த 2வது ஸ்டேஜ் செயலுக்கு முற்பட்ட நிலையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ள பொருட்களாக பாவிப்பாங்க. ஸோ அதால் தான் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சிறிய பொம்மைகளை வைத்து விளையாடும்போது அதை உயிருள்ளவாகவே நினைத்து அதற்கு உடைகளை அணிவித்து பார்ப்பது, அதை குளிப்பாட்டி விடுவது, படுக்கையில் தன் பக்கத்தில் வைப்பது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2வது ஸ்டேஜில் நடைபெறுது. அப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா இதை ரிவர்சபிலிட்டி என்ற ஒரு கான்செப்டில் சொல்லுவாங்க. அப்போ ஒரே அளவு உள்ள நீரை அகலம் அதிகமான ஒரு குவையில் ஊற்றி வைக்கும்போது ஸோ அதனுடைய அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றும். ஆனால் அதனுடைய நீரின் அளவுன்றது, அதே நீரினுடைய அளவுன்றது மாறாமல் தான் இருக்கும். ஸோ அதை குழந்தைகள்
அப்போ நீரினுடைய அளவை மட்டும்தான் கவனத்தில் வைத்திருப்பாங்களே தவிர குழந்தைகள் அதை வந்து மாறி இருக்கக்கூடிய அகலத்தை வந்து கணக்கில் வைக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ரிவர்சபிலிட்டி. ஸோ அது சிந்தனையில் வந்து அந்த நெகிழ்ச்சின்றது காணப்படாதுன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல் தாய் தந்தையருக்கு தான் ஸோ வல்லமை படைத்தவர்களாக நினைக்கக்கூடிய ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு விளையாட்டிலுமே வந்து முழுமையான விதிகளை பின்பற்றாத சூழ்நிலை இந்த 2வது ஸ்டேஜில் இருக்கும். 3வது ஸ்டேஜ் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 முதல் 11வது வயது வரை. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் கேம்ஸில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த 3rd ஸ்டேஜ் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அப்போது வரிசைப்படுத்துதல், வகைப்படுத்துதல், உருவ அளவுப்படி, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்பின் மாற்றங்களை உணரக்கூடிய சூழ்நிலை. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம அந்த ரிவர்சபிலிட்டின்றதை நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து நெகிழ்ச்சித்தன்மை இருக்காதுன்றது சொல்லியிருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சு அதை புரிந்து முன்பின் மாற்றங்களை வந்து புரியக்கூடிய அறிதிறன் வளர்ச்சின்றது இந்த கான்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு இருக்கும். அதே போல் ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் 11 வயதிற்கு மேலே. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான அறிதிறன் வளர்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைன்றதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலாம். அப்போது எது வந்து நல்லது கெட்டது அதுபோல் பிரித்து பார்க்கக்கூடிய முழுமையான வளர்ச்சின்றது இந்த இடத்துல ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அப்போ குமர பருவம் நம்ம இது வந்து சொல்லலாம். அப்ஸ்ட்ராக்டிவ்னஸ்ன்றது இந்த இடத்துல தான் இருக்கும். அப்போது விதிமுறைகள் எந்த ஒரு விளையாட்டிலும் சமூக அமைப்பின் விதிமுறைகள் பலரும் கூடி ஒப்புக்கொள்வதால் ஏற்படுகின்றன எனவும், ஸோ அதை வந்து அப்பப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி விதிமுறைகள் மாறுபடும் என்ற ஒரு புரிதல்ன்றது இந்த 4வது நிலையில் வருது. ஸோ அப்போ அதுதான் பார்த்திங்கன்னா வி வார்ம் எனி ப்ராப்ளம் ஈவன் தோ ஹி மே நாட் பி நோவிங் ஆல். ஸோ அப்போ இந்த 4 நிலைகள். அப்போ கல்வி தாக்கங்கள் என்ன இந்த பியாஜெட்டினுடைய தியரியில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு செயலும் பயிற்சியும் அறிதிறன் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. ஸோ அப்போ அவங்களுடைய வயதிற்கேற்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஆசிரியராக அவங்களுக்கான ஒரு அனுபவங்களை நம்ம வந்து முழுமையாக தரணும். குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப அனுபவங்களை நம்ம கரெக்டாக தரும்போது ஸோ அவங்களுக்கான லேர்னிங்ன்றது எளிதில் வந்து கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான ஏற்ற போல் நம்ம மாணவர்களுக்கு பயிற்சியை தரணுன்றது தான் இந்த பியாஜெட்டினுடைய கல்வியினுடைய தாக்கங்கள். அப்போ பயிற்சி செயல் இது ரெண்டுமே வந்து அறிதிறன் வளர்ச்சிக்கு முக்கியம்ன்றதும் இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நிலையிலுமே கல்வி நிலைகள், கல்வி ஏற்பாடு, ஸோ இப்போ லெசன்ஸு, சிலபஸ்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாதிரி பொருட்களாக செய்து காட்டல் மூலமாகவும் உயர்நிலை மாணவர்களுக்கு சொற்சார்ந்த கற்பித்தல், ஸோ அதுக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடை வந்து நம்ம டீச்சிங்கில் பயன்படுத்துகிறோம்ன்றது தான் இந்த பியாஜெட்டினுடைய திறன்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன்னா என்ன, அடாப்டேஷன், அசிமுலேஷன், அகமடேஷன். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்கீமான்றதை நமக்கு வந்து இங்கே சொல்லுவாங்க. இப்போ ஸ்கீமான்றது என்னென்னா ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு மனதில் பார்க்கக்கூடிய பர்செப்ஷன், புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தனக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தோடு தொடர்பு படுத்தி அதை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அசிமுலேஷன், அடாப்டேஷன், அந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அக்கமெண்டேஷன், ஸோ இதெல்லாம். ஸோ அப்போது இது அசிமுலேஷன், அக்கமெண்டேஷன், அடாப்டேஷன், ஆர்கனைசேஷன், ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஒரு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆல்ரெடி நம்மளுடைய மனதில் இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, அது எப்படி விரிவடைகிறது, குழந்தைகளுடைய கற்றல் அனுபவங்கள் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி வந்து விரிவடைகிறதுன்றது தான் இந்த
நாலுத்துலேயும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அசிமிலேஷன், அக்கமடேஷன், அடாப்டேஷன், ஆர்கனைசேஷன்றது. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.